தற்சார்பு அப்படிங்கிறத பத்தி பேசும்போது, நம்ம நெறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல பேசியிருப்போம். ஸோ எக்கானமி எது எடுத்துட்டு வந்தாலுமே நமக்கு என்ன தோணும்னா, மத்தவங்கள நம்பி நம்ம ஒரு சில ஒர்க் பண்ணும்போது, டிபெண்டன்சி அதிகமா கிரியேட் ஆகுது. அந்த டிபெண்டன்சிய சப்போஸ் அவங்க வந்து ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா என்ன பண்றது? அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கேள்விகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பிரான்ஸ் ரீசென்ட்டா நடக்கிற 1008 பிரச்சனைக்கு மத்தியில இவங்களுக்கு திடீர்னு ஏன் இந்த ஞானோதயம் வந்ததுன்னு தெரியல. பிரான்ஸ் கவர்ன்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் டிச்சிங் விண்டோஸ் இன் ஃபேவர் ஆஃப் லினக்ஸ். எதுக்கு அப்படின்னா, யுஎஸ் மேல டிபெண்டன்சி அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுவே நமக்கு ஒரு ரிஸ்க்கா அமையுமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மளே எடுத்துக்கோங்க. ஃபோன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் எப்பயுமே சைனாவ டிபெண்ட் பண்ணி இருக்கிறனால என்ன ஆயிடுதுன்னா, நம்மளுக்குன்னு ஒரு சில ரெக்வயர்மென்ட் இருந்தாலும் கூட, ஒண்ணுல்ல இப்ப சைனீஸ் மக்கள் எல்லாருமே iOS ரொம்ப விரும்புறாங்க அப்படின்னு இப்போ ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால என்ன பண்ணிடுறாங்க, சைனால இருக்கக்கூடிய எல்லா பிராண்ட்ஸுமே ஐஃபோன அப்படி மிமிக் பண்றாங்க. சரி ரைட். இந்தியால இருக்கிறவங்களுக்கும் அதுக்காக iOSல இருக்கிற அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் தான் பிடிச்சிருக்கா என்ன? பட் நமக்கு வரக்கூடிய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்னவா இருக்கு? அதாவது சைனீஸ் ஃபோன்ஸ் எல்லாத்துலயுமே. அங்க என்ன ஓடுதோ அதே மாதிரியான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் தான் இங்கேயும் வருது. எனக்கு எதுக்குடா கண்ட்ரோல் சென்டரு? நார்மலா இருக்கிற AOSP மாரி குடுத்து தொலைய வேண்டியது தானே? அந்த மாதிரியான கேள்விகள்லாம் நமக்குள்ள எழலாம். பட் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அவங்க ஊர் மக்களுக்காக பண்றாங்க. சரி இது ஒரு பக்கம் இருக்கும்போது, ஏஐல இருக்கட்டும், எல்லா அசிஸ்டன்ட்ஸ் இருக்கட்டும், நெறைய ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ஊர்ல சரியாவே வேலை செய்யாது. எதுன்னு சொல்றேன்? ஆப்பிளா இருக்கட்டும், இல்லாட்டி கூகுளா இருக்கட்டும். அவங்களோட நேட்டிவ் அந்த மக்களுக்கு ஏத்த மாரி அவங்க நெறைய விஷயங்கள் பண்றது எல்லாமே இந்தியால பார்த்தீங்கன்னா, பக்காவா வேலை செய்யாது. அப்ப நம்மளும் கூட நம்ம நெறைய இடத்துல சொல்லியிருப்போம். நமக்கு தேவையான விஷயங்கள நம்மளே பண்ணியிருந்தோம்னா, நம்மளுக்கு என்ன ரெக்யர்மென்ட்னு தெரிஞ்சு, நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ அத மட்டுமே பூர்த்தி பண்ணியிருக்கலாம். பட் நம்ம இப்போ வரைக்கும் டிபெண்டன்ட்டாவே இருக்கிறனால ஃபோன்ஸ்ல கூட, நம்மளோட ஃப்ளேவர் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது.